ஏண்டி என் வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டுன? அது ஓ வீட்டு வாசலாடி, அரசாங்க ரோடு. அரசாங்க ரோடா இருந்தாலும் அது என் வீட்டு வாசல்டி. அடியே அழிச்சுக்காரி, நீ இப்படி அதிகமா ஆசைப்படுறதுனாலதான் உன் வீட்டுக்காரன் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா படுத்து கிடக்காண்டி. வெச்சமுண்ட, என் புருஷன் பக்கவாதம் வந்தாலும் உயிரோட இருக்காண்டி. உன் புள்ள பிறந்தவன உன் புருஷன் பாம்பு அடிச்சு செத்துறாண்டி. அடியே, இனிமே எதனாச்சும் பேசுன எட்டி விட்டேன்னா 8 ஊடு தாண்டி புட்டு வாங்கின்னு வந்துருவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் எட்டி விட்டேன்னா 16 தினம் சண்டை போடுற இவளுங்களை எல்லாம் ஏன் தடுப்பான்? ஏ பூராச்சாமி, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா என் கூட அக்குத்தா சண்டைக்கு வரடா. என்னன்னு கேளுடா. அக்கம் பக்கம் சண்டைக்கு போகணும் எத்தனை வாட்டி சொல்றேன். தினமும் ஏதாவது பிரச்சனை நீ ஏத்துட்டு வர. என்னையே திட்டுற நீ. அவ என்ன பண்ணா தெரியுமா? அவங்க என்ன பண்ணட்டும், உன் வேலையை பாரு. நீனு வாடகரி எப்படா வந்த? ஏண்டா பெரியவங்க மேல கை வைக்கலாமா? ஏண்டா வண்டி நல்லா ஓட்டுறியாமே, எல்லாம் சொல்றாங்க. என் கூட வெளியூருக்கு வேலைக்கு வந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம். வேணாண்ணே. டேய், டிரைவர் தொழிலை பொறுத்தவரை உடம்பு இருக்கிறவங்களே சம்பாதிச்சாதான். பார்த்துக்க. பரவாயில்ல. இந்தா தண்ணி சாப்பிடு. அதான் அன்னைக்கே மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இன்னைக்கு ஏன் வர சொன்னேன்? அன்னைக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் இன்னைக்கு வர சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட. அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? ரினிவலா? அப்படின்னா? அப்படின்னா அன்னைக்கு கொடுத்தத இன்னைக்கு கொடுக்கணும். அப்படியா? இந்தா ரினிவல் பண்ணிக்கோ. ஏய், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? காலைல சாப்பிடலையா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச நான்வெஜ் ஒரு புடி பிடிச்சிட்டேன். நான்வெஜ்ஜா? அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அட, உனக்கு அது கூட தெரியாதா? ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ். அப்படியா? ஆமா, உங்க வீட்ல என்ன? எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. என்ன ரினியூல் பண்ணலையா? அப்ப நான் கிளம்பிட்டா? அது இல்லப்பா, அன்னைக்கு ஏதோ எமோஷ்னலா பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு வெக்கமா இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு என் கையை உன் கணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன். நீ சரியான சொல்றியா? சொல்றேன். சரியா? இல்ல. இப்போ சரியா? இன்னும் கொஞ்சம் மேல. சரியா? இன்னும் கொஞ்சம். இப்போ சரி. உனக்கு நாச்சும் இன்னைக்கு தான் வெக்கமாக இருந்தது. எனக்கு அன்னைக்கே வெக்கமாக இருந்தது. ஒன்று பண்ணு, நானும் உன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குறேன். நீ சரியான்னு சொல்றியா? சரியா? இல்ல. இப்ப கேக்குறான்ல, சரியா? இல்ல, நீ பொய் சொல்ற. கை இன்னும் கொஞ்சம் மேல வரணும். Da
சொல்லுடா புறாச்சாமி, என்னடா சொல்லிட்டு போகிறான்? அதுவா, ஆ நம்ம பால்கார முனிய ஆ ரொம்ப நாளா காயில கடந்தான்ல, ஆ அவன் ஆ இன்னைக்கு காலையில போயிட்டானாம். பைத்தியக்காரா, நல்ல மனுஷன்டா அவன். இதை ஏன்டா சுற்றிக்கிட்டே சொல்லிட்டு போகிறேன்? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு நிற்கிற? கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கு. சரியா தப்பான்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்னால் முடியாதுப்பா. ஏன்? என்ன இங்கே பார். இன்னைக்கு உன்னால் முத்தம் கொடுக்க முடியாது. நான் தப்பிச்சேன். நிறுத்து. மருதாணி கையில் மட்டும்தான் இருக்கு, வாயில் இல்லை. ஏய், என்னப்பா பண்ண போற? ஏய், எக்கா எக்கா, யார் நீ? அட, நம்ம பூரணி. வாதா வாதா வாதா. ஏன் வெளியே நின்றுட்ட? உள்ள வாத. பேர பசங்களுக்கு அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தில் காது குத்தி வச்சிருக்கேன். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா, உள்ள வா. இல்லத, இன்னும் 2 தெரு போகணும். ஆமா, உன் பையனுக்கு ஏதாவது முடிஞ்சுதா? எங்கதா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. எதுவும் சரியா அமைய மாட்டுது. வெளியூர்ல இருக்கன்னு உன் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுறாத. அது எப்படி உனக்கு வைக்காம விடுவேன்? என்ன, எதிர்த்த வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டா? சனியே, எங்க போவா பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரித, நான் அப்படியே கிளம்புறேன். வாக்கா வாக்கா. ஏண்டா பூராச்சாமி, ஏற்கனவே 2 பசங்களுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சா, நான் போய் ஆளுக்கு 50 ரூபா வருஷ பணம் வச்சுட்டு வந்தேன். இப்போ பசங்களாம் வெளியூர் போயிட்டானுங்களாம். இப்போ பேரனுக்கு காது குத்துன்னு பத்திரிக்கை வச்சிருக்காளே, ஓன் கல்யாணத்துக்கு இவளை எங்கே தேடி பத்திரிக்கை வச்சு வருஷ பணத்தை வாங்குறது? எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து தான் வாழ்வியா? ஏஞ்சிப்ப. ஓன்ட்ட போய் சொன்னேன் பாரு. எங்கன்னாச்சும் அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சின்ன கம்பியில் கட்டாதான்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் ஒரு ஜென்மன் எதுக்கு தான் உயிரோட இருக்கியோ?
கேட்குறான்ல, சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னது? ஆமா சொன்னேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை பிடிச்சது, காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன், இந்த ஊர்ல நீ. இன்னைக்கு மும்பைக்கு நான் கிளம்புறேன். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு போக 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் மட்டும் ட்ரெயினில் ஒருத்தனை பிடிக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம். ஹே புரசாமி, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? இப்படி ஃபீல் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாமே போயிருப்பேன். சரி புரசாமி, டைம் ஆகுது, ஊருக்கு கிளம்பணும். நான் வரேன். தை மாசத்துல போய் பேசி அவ மை பூசிட்டாடா. பொம்பளை புள்ள நானே கூல கிளம்புறேன். ஆம்பளை கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான்.